ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? டிஎன்பிஎல் நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் சீசன் 9 அதோட ஆப்ஷன் நேற்று நடந்தது. அதை பற்றின டீட்டெயிலாக கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு எல்லா மேட்சஸும் கவர் பண்ணுவோம். எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான். ஐபிஎலுக்கு அப்புறம் செகண்ட் பெஸ்ட் லீக் இன் இந்தியானா அது நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் தான். காலர் தூக்கி விட்டுக்கலாம். டிஎன்பிஎல் ஆப்ஷன் நிறைய பேர் முதல்ல ரீட்டைன் பண்ணிட்டாங்க அண்ட் சில பேர் ரிலீஸ் பண்ணாங்க. சம் ஸ்டார் பிளேயர்ஸ் வேர் ரிலீஸ். ஸோ அதை பற்றி கடன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் டீம் உங்களுக்கு பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. சீசன் 9 வருது. ரொம்ப டைம் ஃப்ளைஸ் ஃபாஸ்ட். மோஸ்ட் ப்ராபப்லி ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் ஆகும் இந்த டிஎன்பிஎல். பொதுவாகவே ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் 8 டீமு ஆப்ஷன் நடந்தது நேற்று சாட்டர்டே. எல்லா 8 டீமும் அவங்களோட ரீட்டைன்டு ஸ்டார் பிளேயர்ஸு அண்ட் சில பிக் பிளேயர்ஸை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின 8 டீம் பற்றி வீடியோவும் நான் 3 மாதம் முன்னாடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதே சேனல் தேடி பாருங்க, கிடைக்கும் உங்களுக்கு. டக்குன்னு பார்த்துடலாம். ரைட், இப்போது டாப் 5 பை மட்டும் சொல்கிறேன். டாப் 5 யார் அதிகமாக பணம் போனாங்கன்னு. அண்ட் அதுக்கு முன்னாடி ரீட்டைன் யார் யார் பண்ணாங்கன்னு கடற்கன்னு சொல்லிடுறேன். ஒரு தொகுப்பு மாதிரி, ஒரு ஹைலைட் மாதிரி. ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து மினிமம் 16 பிளேயர் இருக்கணும், மேக்ஸிமம் 20 பிளேயர் தான். பட்ஜெட் 80 லட்சம் ரூபாய் இந்த சீசனுக்கு. அதை வச்சு தான் பிட்டிங்லாம் நடந்தது. அண்ட் ரீட்டைன் லிஸ்ட்டை இப்போ கடற்கன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம ரவி அஸ்வின்லேருந்து ஆரம்பிப்பேன். ரவி அஸ்வின் 16 லட்சம், வருண் சக்கரவர்த்தி 12 லட்சம், பாபா இந்திரஜித் 6 லட்சம். இவங்க 3 பேரும் திண்டுக்கல் டிராகன்ஸ் ரீட்டைன் பண்ணாங்க. அப்புறம் அபிஷேக் தன்வார் 12 லட்சம், பாபா பர்ஜித் 6 லட்சம், சிலம்பரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ரிட்டைன் பண்ணாங்க. சில பேர் தான் நான் சொல்கிறேன், எல்லா பேரும் சொன்னால் ரொம்ப பெருசாக போய்டும் வீடியோ. ஆனால் எல்லா பேரும் சொல்லுவேன். தனித்தனின்னு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் நான் ஒவ்வொரு டீமுக்காக. அதில் வந்து ஃபுல் ஸ்குவாடை பற்றி சொல்கிறேன் நான். ஏகப்பட்ட பிளேயர் வேறு சோல்டு. ஏன்னா மினிமம் 16x8 பாருங்கள். அதனால் இண்டிவிஜுவலாக வரும் ஒரு டீமு. ஸோ கொஞ்சம் பொறுத்துருங்க. டக்குன்னு 1 by 1 டெய்லி ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ரைட், சோனி யாதவ் 16 லட்சம், அஜிதேஷ் 8 லட்சம், என்எஸ் ஹரிஷ் அவர் 2.4 lakhs நெல்லை ராயல் கிங்ஸ் எடுத்தாங்க. அப்புறம் ஷாருக் கான் ஐபிஎல் ஸ்டார் அண்ட் லைகா கோவை கிங்ஸ் கபிலவர் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஷாருக் கான் வந்து 16 லட்சம், ஷாய் சுதர்ஷன் 12 லட்சம், மணிமாறன் சித்தார்த் 8 லட்சம். இந்த 3 பேரும் லைகா கோவை கிங்ஸ் ரீட்டைன் பண்ணாங்க. அப்புறம் சேலம் ஸ்பாட்டனுக்கு வருவோம். சனி சந்து அவரை வந்து 2.4 lakhsக்கும், பொய்யாமொழியும் ஒரு 2.4 lakhsக்கும் ரீட்டைன் பண்ணாங்க சேலம் ஸ்பாட்டன்ஸு. அப்புறம் மதுரை பேந்தர்ஸ் மதுரை பேண்டர் வந்து முருகன் அஸ்வின் 12 லட்சம், குர்ஜப்னீத் சிங் 6 லட்சம். அந்த குர்ஜப்னீத் சிங் கூட நான் பேசினேன் லாஸ்ட் டைம் கிரிக்கெட் ஸ்டேடியம் போனப்போ. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க சிஎஸ்கே. அப்போ ஒரு சிஎஸ்கே பிளேயர் வேறு இல்லையா, அவரை பற்றி என்ன பேசுகிறேன் என்னென்னு இதே சேனலில் இருக்குது. 2 மாதம் முன்னாடி போட்டிருக்கு. பார்க்காதவங்க தேடி பாருங்கள். முகேஷ் சௌத்ரி என்ன சொன்னாருன்னு போட்டிருக்கேன் நான். எனிவே இதுக்கு வருவோம். அண்ட் என்எஸ் சத்ருவேத் அவர் ஒரு 2.4 lakhsக்கு மதுரை பேந்தர்ஸ் ரிட்டர்ன் பண்ணாங்க. அப்புறம் 7வது டீமை பார்த்தீங்கன்னா திருச்சி கிராண்ட் சோலா. அவங்க வந்து சஞ்சய் யாதவ் அவர் 6 லட்சம், ஜஃபர் ஜமால் 2.4 lakhs. என்னோடய ஃபேவரட் பிளேயர் அவர். 100 அடிச்சிருக்காரு டொமஸ்டிக்கில். ஜஃபர் ஜமால் 2.4 lakhs. அப்புறம் அதிஷய் ராஜ் டேவிட்சன் அவர் ஒரு 2.4 lakhs. இதெல்லாம் திருச்சி கிராண்ட் சோலா. அப்புறம் சாய் கிஷோர் நம்ம நடராஜன் நடராஜன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அவர் சாய் கிஷோரை வந்து 16 லட்சத்துக்கு, நடராஜன் 12 லட்சத்துக்கும், துஷார் ரேஜ் 8 லட்சத்துக்கும், அமித் சாத்விக் 2.4 lakhsக்கும் திருப்பூர் தமிழன் ரீட்டைன் பண்ணாங்க. இதுதான் அந்த ரீட்டைனிங் நேற்று ஆப்ஷனுக்கு முன்னாடி நடந்தது. ஆப்ஷனில் டாப் 5 மட்டும் கடன்னு சொல்லிடுறேன். முதல்ல நான் சொன்ன மாதிரி எல்லாம் தனித்தனியாக ஒரு வீடியோ வரும். எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான். 2 பிகஸ்ட் ஸ்டார் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஆகட்டும், இந்தியா அண்ட் ஐபிஎல் ஆகட்டும், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் விஜய் சங்கர் அவங்க 2 பேரும் நல்லா. ஸோ மொத்தம் டாப் 5ல் வந்து 5th ஆரம்பிக்கிறேனே. ஹரிநிஷாந்த் சேலம் ஸ்பாட்டன் வந்து அவரை 12 லட்சத்துக்கு எடுத்தாங்க. சுரேஷ்குமார் அவர் வந்து திருச்சி கிராண்ட் சோலா 16.1 lakhs. அப்புறம் யூப் முகிலேஷ் அவரும் திருச்சி கிராண்ட் சோலா 17.6 lakhs எடுத்தாங்க. செகண்ட் ஹையஸ்ட் வந்து விஜய் சங்கர் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அவர் வந்து 18 lakhs எடுத்தாங்க. அப்புறம் முகமது சேலம் ஸ்பாட்டன்ஸ் வந்து 18.4 lakhs எடுத்தாங்க. ஸோ இதான் இப்போ டாப் 5 பை நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இவ்வளோதான் இப்போதைக்கு. உங்கள் கருத்து தான் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். விராட் கோலி ஒரு பெரிய ரெக்கார்டை நெருங்குறாரு ஐபிஎல்லில். RCB 3 ரெக்கார்டு. அது என்னென்னு ஒரு வீடியோ போட்டிருக்கு, பார்க்காத பாருங்கள். என்னோட பிளேயிங் 11 ஃபார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி துபாயில் நடக்க போகுது இல்லையா, துபாயிலோட பிச்சு எப்படி ப்ளே பண்ணோம், டியூ வருமா, எத்தனை ஸ்பின்னர் விளாடணும், எத்தனை ஃபாஸ்ட் பால் விளாடணும், எப்படி விளாடணும், என்னோட பிளேயிங் 11 காத்தால போட்டிருக்கேன். பார்க்காதவங்களும் அதை பார்த்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். உங்கள் ஒப்பீனியன் தான் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். தட் மீன்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். ஆமாம். ஒரு 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.